நாகர்கோவிலில் பல பெண்களின் வாழ்க்கையுடன் விளையாடிய காசிக்கு சாகும் வரை சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதே பாலியல் வழக்கில் காசியின் நண்பரும் கைதாகி இருக்கிறார். 3 ஆண்டுகள் துபாயில் இருந்தவர் தமிழக போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த காசி ஏராளமான பெண்களுடன் பழகி அவர்களை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் கேட்டுள்ளார். காசியின் காதல் லீலைகள் குறித்து சென்னையை சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருவர் நாகர்கோவில் கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பாலியல் வழக்கில் காசி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். காசியை போலீசார் விசாரித்தபோது தமிழகம், பெங்களூரு உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த பல பெண்களை காசி தனது வலையில் வீழ்த்தியிருப்பது தெரிய வந்தது. பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக காசிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. காசியின் நண்பர்கள் ஜீனோ டைசன், கௌதம் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் காசியின் நண்பரான ராஜேஷ் சிங் என்பவர் மீது நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இளம்பெண் ஒருவர் புகார் அளித்தார். காசியுடன் சேர்ந்து அவரது கூட்டாளியான நாகர்கோவில் ராம் புதுநகரைச் சேர்ந்த ராஜேஷ் சிங் என்பவரும் தன்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக புகார் அளித்திருந்தார். வழக்கு நடந்து வந்த நிலையில் ராஜேஷ் சிங் துபாய் நாட்டிற்கு சென்றதால் கைது செய்யப்படாமல் இருந்து வந்தார். அவரை பிடிக்க சிபிசிஐடி போலீசார் விமான நிலையத்துக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பின் துபாய் நாட்டிலிருந்து சொந்த ஊர் வருவதற்காக சென்னை விமான நிலையம் வந்த ராஜேஷ் சிங் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். ராஜேஷ் சிங்கை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளனர்.